வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். ஸோ கடந்த சீரீஸ்ல அதாவது பணம், திருமணம், தொழில், வேலை இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் சொல்லும்போது நிறைய பேர் கேட்கறது எங்களுக்கு என்னப்பா ஆளுமைங்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவ்வளோ இல்லைங்க, தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்ம லக்னத்தை பத்தி நீங்க பார்க்கலாம் ஐயா. அதில் சிம்மத்தில் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமாக வரும்போது அந்த 5ஆம் இடம் என்பது எப்பவுமே சொல்றது சும்மா இருக்கிறதுங்கிறது. 6ஆம் சொல்ற மாதிரி. ஆமாம், 6ஆம் இடம் சர்வீஸு, 10ஆம் இடம் பதவி. இந்த 6க்கும் 10க்கும் நெகட்டிவான இடம் தான் 5ஆம் இடம். 10க்கு 8ஆம் இடம், 6க்கு 12ஆம் இடம். அப்போ அந்த மாதிரி இடம் இருக்கிறனால, அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க சும்மா தானே இருப்பாங்க, கீழே இருக்கவங்க தானே வேலை செய்வாங்க. அப்போ அந்த அளவில் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். சிம்மம் பொறுமையாக இருக்கும், ரொம்ப இளைப்பாரிக்கிட்டே தான் இருக்கும். அது எப்பயாவது ஒருக்க வேட்டையாடும், அதுக்கப்புறம் பேசாமல் அமைதியாக இருக்குங்கிற அந்த அமைப்பில் ராசியில் சொல்கிறாங்க. அதில் ராஜாவும் எடுத்துக்கிறாங்க. அரசு அதிகாரம், அரசு துறை சம்பந்தப்பட்ட அனுகூலம், அதாவது பெனிஃபிட்ஸ். இப்போ ஒரு குவார்ட்டர்ஸில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் சம்மந்தப்பட்டதோ, கவர்மெண்ட்டு சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுலையோ சிம்மத்துக்கு ஒரு பெரும்பங்கு இருக்குது. அந்த வகையில் அவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சூரியனுக்கு எதிர்கிரகமான சனி, சூரியன் ஒரு ஒளி கிரகம், சனி ஒரு இருள் கிரகம். அப்போ அந்த சனி இவங்களுக்கு 6ஆம் இடமாகவும் 7ஆம் இடமாகவும் வருது. இந்த 6ஆம் இடம் அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு அது 10ஆம் இடமா வருது. அப்போ என்ன அது சொல்ல வருது அப்படின்னா, சர்வீஸ் பண்ணினா தான் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றதுனால ஆரம்ப காலங்கள் இவங்களுக்கு போராட்டமாக இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக வரைக்கும் ஆயிட்டாங்கன்னா வளர்ச்சி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அந்த முதல் முயற்சியில தான் இவங்க கொஞ்சம் போராடுவாங்க. காரணம் என்ன, 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் என்னன்னா கீழே இருந்து மேலே வரும். ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க, அந்த என்ட்ரியில் எடுத்த உடனே ப்ரமோஷன் வளர்ச்சி வராது. இவங்க திறமையெல்லாம் காட்டி படிப்படியாக முன்னேறுவாங்க. அந்த வகையில் சிம்மத்தை பாராட்டலாம். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடம் உபயராசி, 11ஆம் இடம் உபயராசி. அப்போ ஆசைப்படுறதுலேயும் 11ஆம் இடம் இருக்குது, சேமித்து வைக்கிறதுல 2ஆம் இடம் இருக்குது. இந்த 2ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமான கடனை சொல்லுது. அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. கடன் அப்படிங்கிறது வந்தே தீரும், ஆனால் அதில் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணிக்க. சீக்கிரம் சூப்பராக இருக்கு. 6ஆம் இடம் 2 கனெக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ வேலை செஞ்சாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுனா சேஃப்டி. அதாவது நீங்க என்ன சம்பாதிச்சாலும் கடன் இருக்கும், கடன்னால தான் சம்பாதிக்க முடியும். ஓ, ஏன் அப்படின்னா 11ஆம் இடம் இவங்களுக்கு என்ன ஆகுது, காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமா ஆகுது. அப்போ அந்த 11, 3ங்கிறது பிறர் உதவி. அந்த 11ங்கிறதே இவங்க எதிர்பார்க்குற ஒரு கற்பனைகள், எதிர்பார்க்குற மோட்டிவேஷன், எதிர்பார்க்குற எண்ண அலைகளை எல்லாம் பூர்த்தி செய்யணும்னா இந்த உதவி வாங்கி தான் பூர்த்தி செய்ய முடியும். சூப்பருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பணம் வரும் ஸ்தானத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. பணம் அதான் சொன்ன மாதிரி உபயராசி கன்னியா இருந்தாலும் கூட சர்வீஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒர்க் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, ஜாப் ஒர்க் பண்ணுறது. அந்த ஜாப் ஒர்க்கில் நமக்கு கூலி வாங்கிறதுக்கு பேர் தான் ஜாப் ஒர்க். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி போட்டுக்கிட்டு ஜாப் ஒர்க்குன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட பணம் வாங்குகிறோம், சர்க்குலேட் பண்ணுறோம், மறுபடியும் பணம் வாங்குகிறோம். அந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் இவங்களுக்கு சேஃப்டி. அதில் இருக்கிற நட்சத்திரம் யார் அப்படின்னா, சூரியன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு, செவ்வாய் இருக்கார். அப்போ இந்த சூரியன் கலைத்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர். சந்திரன் அதுவும் கலை நுணுக்கமான விஷயம்தான். அதே நேரத்தில் இவங்களுக்கு 12ஆம் இடம். இந்த சந்திரன் 12ஆம் அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகம். எது ஒன்று எடுத்தாலும் இந்த உலகத்தில் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு முடிவு வந்துடுவாங்க. வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மூலதனம் கரெக்டாக போடலாமா வேணாமான்னு யோசித்து போடுறதுனால அந்த சந்திரன் இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கணும். செவ்வாய் அங்கே 2ல் இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணோம்னா டெக்னிக்கல் மைண்டை கொடுத்துரும். இப்போ இவங்களுக்கு 5ஆம் இடம் குரு வீடு.
ஆனா 4ஆம் இடம் வந்து செவ்வாய் வீடு, 9ஆம் இடமும் செவ்வாய் வீடு. அந்த 4, 9 கனெக்ஷன் வந்து டெக்னிக்கல் மைண்டை கொடுக்கும். இப்போ எலக்ட்ரானிக் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கலாம், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கலாம், அந்த டிசைனிங் ஆகட்டும், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து அளவுகளை கவனிக்கக்கூடிய அந்த திறமைகள் வந்து வலுவா இருக்கிறதுனால இவங்களுக்கு 2ஆம் இடம் வந்து நல்லா இருக்கும். ஜாப் ஒர்க் பண்ணலாம், வேலை பார்க்கலாம். இந்த 2 வழியா இவங்க சம்பாதிக்கலாம். குறியீடுகள் என்ன? 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் வந்து அஸ்த நட்சத்திரம் என்பது கை வடிவம். அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவரே சூரியன். அதனால சூரிய வழிபாடு இவங்களுக்கு மஸ்ட். பணம் வரணும்னா சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடுகள் பண்ணிக்கணும். சூரியனார் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். அதே நேரத்தில் அஸ்தம் வந்து அத்தி மரத்தை குறிக்குது. அத்தி ஃபிக்கு பழத்தை வந்து யூஸ் பண்ணலாம். பருந்து, பறவை வந்து பருந்து, பெண் எருமை, இது மாதிரி அமைப்புகளை கூட. ஜலக்கரைன்னு சொல்றது, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஏரியோ, ஒரு கிணறோ, ஒரு அருவியோ, இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அங்கே போயிட்டு ஒரு பேசும்போது, சிந்திக்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் வரும், பணம் வரக்கூடிய அதிர்ஷ்டம் வரும். அதனால கைத்தலம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சூரியன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு சிறப்பு. அடுத்தபடியாக செவ்வாய் இருக்கிறாரு, அவர் வந்து சித்திரை நட்சத்திரம். நம்ம பல எபிசோட்ல சொன்ன மாதிரி சித்திரைங்கிறது வில்வ மரம். அது வந்து திண்டுக்கல் பூட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜவுளி கடைன்னு சொல்லுவாங்க. கடைக்கு போயிட்டு வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஜவுளி கடையில் வந்து ஏதாவது ஒரு சப்ளையராகவோ அல்லது டெக்னிக்கல் டிசைனிங்கோ இவங்க எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நிறைய ஜவுளி கடையில் அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா, டிசைனிங், அந்த வேலையை இவங்க எடுத்து செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து விஸ்வகர்மா, அதாவது இப்போ கார்பெண்டரு, இந்த மாதிரி ஆளுங்க, அவங்க அந்த தொழிலில் கூட இவங்க இன்டீரியர் டெக்கரேஷனில் கூட மைண்டில் டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் திருமணஸ்தானத்தை பற்றி சொல்லுங்க. திருமணஸ்தானம் பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடிச்ச மனைவின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 11. அதனால 11 என்பது மன நிறைவை கொடுக்குது. அதே மாதிரி நண்பராக இருக்கிறவங்களே மனைவியாக வர்றது, பழகி கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த விஷயம் அங்கே இருக்கு. அங்கே செவ்வாயும் இருக்காரு. அப்போ அந்த செவ்வாய் வந்து எமோஷனலாக ஒரு ஆசா பாசத்தை தூண்டி விடுவார். கவர்ச்சியின் மூலமாகவும் அங்கே வந்து லவ் அஃபேர்ஸ்னாலையும் திருமணம் நடக்கும். அங்கே இருக்கிற ராகுவும் வந்து வேற கம்யூனிட்டி, வேற ரிலிஜன், இப்படியெல்லாம் கூட, வெளிநாடு சம்மந்தப்பட்ட மனைவி, இப்படியெல்லாம் கூட பண்ணும் கணவன் மனைவி உறவுல. அதே போல் இங்கே குரு இருக்கிறது மட்டும் தன்னுடைய எண்ணத்தில் புரட்டாதி புள்ளி எப்படி வரும் அப்படின்னா, இங்கே சூரியன் நட்சத்திரமாக வரணும். அதாவது ஒன்று பூரத்தில் வந்து 3-4 பாதங்கள், அப்படி இல்லைன்னா உத்தரத்தில் 1 பாதம். இந்த 3 பாதம் இருக்கிற மட்டும்தான் பூரட்டாதி வரும் 7ஆம் இடத்துல. அப்போ மட்டும்தான் தன்னுடைய வகையில், இன வகையில் குரு வந்து மனைவி வரும். அந்த மனைவி அமைப்பும் நல்லா தான் இருக்கும், ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து திருமண ரீதியாக பிரச்சனை வருது அப்படின்னா இந்த கிரகங்கள் கெட்டு போனால் தான் வரும். செவ்வாய் கெட்டாலோ, ராகு கெட்டாலோ, குரு கெட்டாலோ தான் திருமண ப்ராப்ளம் வரும். பட் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. எப்பவுமே பாருங்க, மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், இது 3மே காலச்சக்கரத்துக்கு பின் பாயிண்ட். இதெல்லாம் வந்து அறம் சார்ந்த ராசிகள், தர்ம திரிகோணங்கள். இந்த தர்ம திரிகோணங்களுக்கு வந்து 7ஆம் இடம் வந்து பெருசாக பாதிக்காது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். பட் நம்ம நட்சத்திர ரீதியாக உள்ளே போய் பார்க்கணும். பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து சிம்மத்தில் கேதுவில் பிறக்கிறீங்கன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும், 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடும். அப்போ அந்த செவ்வாய் கெட்டு போயிருந்ததுன்னு வைங்க, செவ்வாயை பாதிப்புக்கு ஆளாக்கிடுவேன். அதே போல் பூரத்தில் உட்கார்ந்தீங்கன்னா ராகு வந்துடும். அப்போ ராகு வரும்போது, ராகு கெட்டு போயிருந்தது அப்படின்னா எதனால் பிரிவு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமோஷனலாக அட்டாச் ஆக மாட்டாங்க. இப்போ பிரிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு எது வரும், 12ஆம் வீடு கிடக்கும், 6ஆம் வீடு மகரம். அப்போ இந்த இது வந்து காலச்சக்கரத்துக்கு 4-10 ஆயிருதா, 2 வீட்டுகளுக்கும் சண்டை வந்துடும், சொத்து சண்டை வந்துடும். அதனால பிரிவு. அதனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் குடுப்பினை நல்லா இருக்கு, வேலையிலையும் குடுப்பினை நல்லா இருக்கு, தொழில் சார்ந்த விஷயத்திலையும் குடுப்பினை நல்லா இருக்கு. ஒன்லி மணி மேனேஜ்மெண்ட்டும் இவங்க வந்து ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது, கடனை இஷ்யூ பண்ணிக்கூடாது. லிமிட்டாகவே போயிட்டு இருந்தாங்கன்னா மேலே மேலே தொழில் டெவலப் ஆயிரும். அதாவது கடனே நிப்பாட்டணுமா, இல்லை கடன் கொஞ்சமாக இருக்கணும்? கடன் வந்து தேவைக்கு தன்மையாக வாங்கிக்கணும்.
அதிகமான இப்ப ப்ரொடக்ஷன் பண்றேன்னு போனாதானே பிரச்சனை. இப்ப சர்வீஸ் பண்றேன்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப இங்க வந்து 10ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமா இருக்கு. உங்களுடைய 10ஆம் இடம் ரிஷபம், காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமா இருக்கு. அப்ப வந்து என்ன ஆகும், பல்கா பணம் சேரும், தொழில் மூலமா பணம் சேரும். அந்த சேரக்கூடிய பணத்தை காப்பாத்துறதுக்கு திறமை வேணும். அது ஏன் திறமை கெடுது அப்படின்னா, இங்க 2ஆம் இடம் வீக்கா இருக்கு, உபயராசியா இருக்கு. இப்ப நீங்க வந்து நல்லா சம்பாரிச்சிட்டீங்க, அதை வந்து ஒரு இடமாவோ ஒரு வேல்யூபிளான சொத்தாவோ அல்லது ஆபரணங்களாகவோ கோல்டாகவோ மாற்றி வச்சிங்கன்னா நீங்கள் சேஃப்டி. இல்லை நான் விரிவாக்கம் பண்ணுறேன், புதுசாக நான் தொழில் பண்ணுவேன் அப்படின்னெல்லாம் நான் மேலும் கொஞ்சம் கடன் வாங்கி இதையும் போட்டு எல்லாத்தையுமே நான் டெவலப் பண்ணுவேன்னு போனீங்கன்னா தான் மாட்டீங்க. தொழில் எந்த மாதிரி தொழில் தான்? தொழில் வந்து இப்போ சுக்கிரன் வீடு அப்படிங்கிறதுனால 2ஆம் இடம்னால ஃபைனான்ஸே கூட பண்ணலாம், நல்லா இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் என்பது கம்ப்யூட்டர் சார்ந்தது, நவீன ஒரு டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, கலை துறைகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே பண்ணலாம். இது எப்படின்னா, இங்க இருக்கிற சுக்கிரன், நம்ம லக்னத்துல இருக்கிற சுக்கிரன் அங்க 10ஓட கனெக்ட் ஆகுறாரு. ஏன்னா 10ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு, 3ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. அப்ப நீங்க என்னன்னா மீடியா எடுத்துக்கலாம், சினிமா எடுத்துக்கலாம், இது மாதிரி எடுத்து ஒரு தலை சிறந்த நடிகரா இருக்காருல்ல சிம்மத்துல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்ப 3ஆம் இடமும் சுக்கிரன், 10ஆம் இடமும் சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரன் வந்து கலை சார்ந்த துறையில போய் அந்த இதை வளர்க்கும் போது நல்லா வந்துருவான் தொழில்ல. இப்ப நீங்க முதலாளித்துவமா பண்ணணும் அப்படின்னா நவீன ரக வாகனங்கள் பண்ணலாம், அதே போல ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணலாம், ரெசார்ட்ஸ் அமைச்சிக்கலாம். மற்றபடி திருமணம் சம்பந்தப்பட்ட கல்யாண மண்டபத்திலிருந்து A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாம் பண்ணலாம். சுக்கிரனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது போக இப்ப நீங்க வந்து அங்க 10ஆம் இடத்துல இருக்கிற தொழில் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் மெயின். அப்ப அந்த சந்திரன் எடுக்கும் பொழுது இப்ப ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது எடுத்துக்கலாம், ரியல் எஸ்டேட் மெயினா எடுத்துக்கலாம். ரியல் எஸ்டேட் வந்து ஏன் அப்படின்னு கேட்டா, காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடு தான் சந்திரன் வீடு, அதனால அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லா வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதுவும் A to Z சொல்லிட்டீங்க சொல்லலாம். ஸோ நேர்களை இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கால் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.